இந்த நேரத்துல ஹீரோயினை ஒரு லொகேஷனுக்கு வர சொல்லி அந்த போலீஸ்காரன் கூப்பிடுறான். அங்க போனா அங்க ஒரு பொண்ணு கொலை செஞ்சு கிடக்குறா. இவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. அந்த கில்லர் இன்னும் கொலை பண்றதா ஸ்டாப் பண்ணல. இவள இந்த கேஸை விசாரிக்க புதுசா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இதையும் அந்த சீரியல் கில்லர் தான் பண்ணிருப்பான்னு இவ யோசிக்கிறா. ஆனா ஹீரோயின் வந்துட்டு இது அவன் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, ஏன்னா இது பகல்ல நடந்திருக்கு. அந்த சீரியல் கில்லர் நைட் மட்டும் தான் கொலை பண்ணுவான். கொலை பண்ணிட்டு மல்லிகைப்பூ வச்சுட்டு போவான்னு சொல்றா. என்னையும் கன்சல்டன்டா உங்க டீம்ல வச்சுக்கோன்னு சொல்லி கேக்குறா. இந்த போலீஸும் ஒத்துக்கிறா. கொலைகாரன் எந்த தடயமும் இல்லாம இந்த கொலையை பண்ணிருக்கான். கைரேகை, கால் தடம் அப்படின்னு எந்த க்ளூவும் விடல. சோ இத பத்தி எல்லாம் அவனுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குது. அப்ப அவன் ஒரு படிச்ச ஆளா தான் இருப்பான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அந்த கொலை நடந்த ஊரு ரொம்ப சின்ன ஊரு. கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்க, பெரிய கம்பெனில வேலை பார்க்கறவங்க, டாக்டர் இந்த மாதிரி ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் அங்க இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் ட்ராக் பண்ணி விசாரிச்சோம்னா கொலைகாரனை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றா. ஹீரோயினை பார்க்க அவளோட மாமனாரும் மாமியாரும் வந்திருக்காங்க. உன்னோட பாட்காஸ்ட்ல நாங்களும் கேக்குறோம், அந்த கிரைம் விசாரணை நல்லா பண்றாமான்னு சொல்லி இவர் சொல்றாரு. இந்த போலீஸ்க்கு கில்லரே ஒரு நாள் கால் பண்றான். கால் பண்ணி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், உங்க ஆபீஸ் வெளியே போய் பாருங்கன்னு சொல்லி சொல்றான். அதுல இப்ப இறந்த பொண்ணோட ஆக்சசரி இருக்கு. அந்த பொண்ணு என்ன பத்தி சோசியல் மீடியால பேசினா, அதனாலதான் கொன்னேன். அடுத்து இன்னொரு கொலை பண்றதுக்குள்ள முடிஞ்சா என்ன புடிங்கன்னு சொல்லி போனை வச்சிடறான். இவனை பத்தி சாதாரணமா பேசினதுக்கே இந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கான். ஆனா ஹீரோயின் பாட்காஸ்டே ஒண்ணு பண்ணிருக்கா. சோ அவளுக்கு என்ன நடக்க போதோன்னு சொல்லி இவ பயப்படுறா.